இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் வீடே மணக்கும் மசாலா டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். பாலை ஊற்றிட்டு அதில் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாலை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்ச பாலை ஆற வச்சு தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஏன்னா நம்ம டிக்காசன் ரெடி பண்ணி அதில் பாலை ஊற்ற போகிறோம். அதனால் நமக்கு ஆறின பால் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ பால் நல்லா கொதிச்சுட்டு அதை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ டிக்காசன் ரெடி பண்ணதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் பட்டை, இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் டீத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு டிக்காசன் நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம நல்லா கொதிக்க விடணும். அது தண்ணி நமக்கு நல்லா வற்றணும். ஏன்னா அதில் போட்டிருக்க எல்லாமே நமக்கு நல்ல சாறு நமக்கு இறங்கணும். இந்த டைமில் அதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்காங்க. நம்ம எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கொதித்து நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஆற வச்ச பாலை நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். பாருங்கள், அது எவ்வளோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு டீ அந்த கலர்லாம். நம்ம இந்த மாதிரி டிக்காசன் ரெடி பண்ணி ஊற்றும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீனி பத்தலை அப்படின்னா நீங்கள் சீனி போட்டுக்காங்க. நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ டீ நமக்கு நல்லா கொதித்து நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஹெல்த்தியான மசாலா டீ ரெடி ஆயிட்டு. இதை குடித்தா நமக்கு அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.